சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2024 செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதி 5:19 அதிகாலை வரை, பின் பிரதமை திதி. சித்திரை நட்சத்திரம் 10:32 இரவு வரை, பின் சுவாதி நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் 57:31 நாளிகை வரை, பின் சித்தி நாமயோகம். பத்திரை கரணம் 26:15 நாளிகை வரை, பின் பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். மேசராசி இருப்பு 3:10 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு மேற்கு. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். யோகினி தெற்கு. திருக்கணித சிரார்த்த திதி பௌர்ணமி. வாக்கிய சிரார்த்த திதி பௌர்ணமி. இன்று வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் தாம்பூல தாரணம் செய்யும் நேரம் காலை 8:54 முதல் 9:30 வரை. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 3:22 முதல் 4:57 வரை. யமகண்டம் காலை 9:05 முதல் 10:40 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 10:40 முதல் 11 வரை. முற்பகல் 12 முதல் 1 வரை. பிற்பகல் 4:59 முதல் 6 மணி வரை. இரவு 7 முதல் 8 மணி வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சூரியன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 8:38க்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்று காலை 9:18க்கு சந்திரன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். காலை 9:18 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அதன்பின் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு சூரியன், 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு சேர்க்கை பெற்றுள்ளார். 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 12ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார். இன்று காலை 9:18க்கு சந்திரன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: குரு செவ்வாய் பரிவர்த்தனையால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பேரும் புகழும் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வி ஸ்தாபனங்களை மாற்றும் முயற்சி வெற்றி பெறும். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷய பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது, சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 7, 70, 88, 25, 8, 62, 80,
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் கேது. சந்திரன் இன்று காலை 9:18க்கு 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 10ஆம் பாவத்தில் சனி. 10ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 12ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 5, 41, 9, 81, 90. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது. சந்திரன் இன்று காலை 9:18க்கு 5ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 9ஆம் பாவத்தில் சனி. செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 10ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் பாவத்தில் குரு சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிக உயர்வான நிலையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், எலக்ட்ரிக் தொழில் தொடர்புடையோர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையினரின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு இருந்த தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை அதிகம் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 541, 25674. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சோமநாதேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது. சந்திரன் இன்று காலை 9:38க்கு 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 8ஆம் பாவத்தில் சனி. செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 9ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல் தொழில் உரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்கு 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதியான யோகாதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறும் நிலையில் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சொத்து சம்பந்தமாக முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கிய விஷயமாக கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 7, 70, 87. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது. இன்று காலை 9:18க்கு சந்திரன் 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 7ஆம் பாவத்தில் சனி. 7ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். செவ்வாய் குரு பரிவர்த்தனையால் செவ்வாய் 9ஆம் பாவத்தில் பலம் பெறும் நிலையில் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மை பயக்கும்.
உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 5, 41. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சோமநாதேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது. இன்று காலை 9:18க்கு சந்திரன் 2ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 6ஆம் பாவத்தில் சனி. 6ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 9:18க்கு 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இன்று 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ராசியில் உள்ள கேதுவும் மனச்சஞ்சாரம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகளுக்கு தொழில் போட்டிகள் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 5, 41, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சோமநாதேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் கேது. இன்று காலை 9:18 வரை 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 5ஆம் பாவத்தில் சனி. இன்று காலை 8:38க்கு 5ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் 6ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி சுக்கிரன் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யினும் குருவினுடைய பார்வையை பெறுகிறார். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சொத்து வீடு வாகனம் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும்.
துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 5, 41, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 11ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று காலை 9:18க்கு 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 4ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 5ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 6ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் அதிக அலைச்சல், டென்ஷன், விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினர் தொழிலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கேது பகவான் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். செவ்வாய் குரு பரிவர்த்தனையால் 6ஆம் பாவத்தில் பலம் பெறும் செவ்வாயால் உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 70, 9, 81, 90. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 10ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று காலை 9:18க்கு 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 3ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் பெறுகிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவலும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும்.
தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், கேது, புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 7, 70, 88, 5, 41, 9, 90, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு 9ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று காலை 9:18க்கு 10ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் பாவத்தில் சனி, 2ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 8, 62, 80, 2, 56, 74. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு 8ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று காலை 9:18க்கு 9ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். ராசியில் சனி, ராசியில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் இன்று காலை 9:18 வரை 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். காலை 9:18க்கு மேல் 9ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி நன்மைகளை தருவார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் தடைபட்டிருந்த பண வரவுகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. நண்பர்கள், உறவினர்களிடம் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 2, 56, 74, 5, 41, 8, 62, 80. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 7ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று காலை 9:18க்கு 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 12ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் இன்று காலை 8:38க்கு ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரன், புதன், ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். மீன ராசிக்கு இன்று காலை 9:18க்கு சந்திரன் 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாவதால் இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.